இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த 9வது மாதம் 2ஆம் தேதியில மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன். கடந்த 1ஆம் தேதி ஆண்டவர் வாக்குத்தத்தம் மூலமாய், சாட்சி மூலமாய், அனுபவம் மூலமாய் சில வார்த்தைகளை பேசுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அது அனைவருக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த புதன்கிழமை, அதாவது இந்த 2ஆம் தேதி, எப்போதுமே புதன்கிழமை தோறும் ஒரு அரை மணி நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த 9வது மாதம் இந்த 2ஆம் தேதி புதன்கிழமை வருகிறபடினால இந்த 2ஆம் தேதியிலும் ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாக பேசி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் இந்த 2வது நாள், இந்த 2ஆம் தேதி செய்தி நமக்கு ஆசீர்வதிப்பாராக. அந்த 1ஆம் தேதி கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தில் இருந்து நான் ஆண்டவருடைய வார்த்தையை இந்த நாளிலும் பேச நான் விரும்புகிறேன். உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். போதும், கைவிட மாட்டார் என்ற தலைப்பில் 1ஆம் தேதியில பேசுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இந்த 2ஆம் தேதியில கர்த்தர் எந்த சூழ்நிலையில நம்மளை கைவிட மாட்டார், எப்படிப்பட்ட நிலைமையில நம்மளை கைவிட மாட்டார். அப்படி என்ற தலைப்பில சில வார்த்தைகள் கூட இந்த 2ஆம் தேதியில பேச விரும்புகிறேன். 1ஆம் தேதியில கேட்டோம், தேவனை தேடுகிற வரையில கைவிட மாட்டார்னு பார்த்தோம். ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் வாசத்தினாலும் ஆண்டவரை தேட வேண்டும் என்று பார்த்தோம். அது அனுபவங்கள், சாட்சிகளை, சில காரியங்கள். ஒருவேளை ஏதாவது இதுல தவறான வார்த்தைகள் வந்திருக்கும்னா யாரும் துக்கப்படுத்தவோ புண்படுத்தவோ அல்ல, என்னுடைய அனுபவங்களை சொல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இந்த 2ஆம் தேதியிலையும் சோதனை எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசி. நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம், ஆனால் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். ஆனால் அடிக்கடி நான் இந்த ஜனங்களை குறித்து பிரசங்கம் பண்ணி இருக்கிறோம், நிறைய பேர் பிரசங்கத்தை கேட்டு இருக்கிறோம், அநேக போதர்களும் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது ஒரு 430 வருஷம் அவங்க அடிமைத்தனத்தில் வாழ்ந்தார்கள். எல்லாருக்கும் தெரிந்த வாக்கியங்கள் தான். அந்த 430 வருஷம் கழித்து அந்த ஒரு காலம், ஒரு நாள், ஒரு இரவு கர்த்தர் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து கைவிடாதபடி அவர்களை மீட்டார். அப்ப இன்னைக்கும் நம்ம அநேக காரியங்களில் அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அடிமைத்தனத்தில் இருந்தோம். மற்ற காரியங்கள், பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தோம், அக்கிரமத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தோம், குடி போதைக்கு அடிமைத்தனத்தில் இருந்தோம், சோதரம் மற்ற பாவ பழக்கங்களுக்கு அடிமைத்தனத்தில் இருந்தோம். ஆனா அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை கர்த்தர் கைவிடாதபடி காத்தார், இப்பொழுது விடுவித்தார். இன்னும் நம்மளை அந்த அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தர் கைவிடாதபடி காக்க வல்லவராக இருக்கிறார். அப்ப எவ்வளவு காலம் நம்மளை அடிமைத்தனத்துல கர்த்தர் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவ்வளவு காலத்தில் அடிமைத்தனத்தில் இருக்க கர்த்தர் அனுமதிப்பார். நம்ம நினைப்போம், கல்யாணம் முடிஞ்சு இவ்வளவு காலம் ஆச்சு, என்னையும் என் கணவனை தனியா அனுப்ப மாட்டேங்கிறாங்களே, தனி கொடுத்தன அனுப்ப மாட்டேங்கிறாங்களே, அவங்க கஸ்டடிக்குள்ளே வச்சிருக்கிறாங்களே, அவங்க அடிமைத்தனத்துக்குள்ளே வச்சிருக்கிறாங்களே, இப்படி என்னுடைய மாமியார்ட்ட மாமனார்ட்ட இத்தனை வருஷம்தான் இப்படி அடிமைத்தனத்தில் இருக்கிறது. அடிமைத்தனத்தில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? என் கணவரும் அம்மா பிள்ளையா இருக்கிறாரு, அம்மா கிழிச்ச பாட்டை தாண்ட மாட்டாரு. ஐயா சாமிவேல் வானா,
உடனே அவர் போயிடுவாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எந்திரிச்சு வானா எந்திரிச்சுட்டு போயிடுவாரு. ஆனா நான் சாப்பிடும் போது உட்காருங்கன்னா அம்மா கூப்பிட்டு எந்திரிச்சு. இப்படி பல விதத்துல அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரிகளும் உண்டு, அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற புருஷர்களும் உண்டு. சில புருஷர்களே நான் ஜெபிக்கும் போது தெரியும், சோதனை எத்தனை நாளைக்கு தான் அவர் வாயில்லாத பூச்சியா இருப்பாரு. மனைவியும் பிரியப்படுத்த முடியல, அம்மாவும் பிரியப்படுத்த முடியல, அப்பாவும் பிரியப்படுத்த முடியல. இப்படி அம்மா அப்பாவுக்கு அடிமையா இருந்து வெளியில போய் நம்மளால பிழைக்க முடியலையே அப்படின்னு அடிமைத்தனத்தில் இருக்கிற அநேக குடும்பங்கள் இன்னும் இருக்கிறார்கள். ஆனா எப்போதும் ஆண்டவர் நம்மளை அடிமைத்தனத்தில் வைக்க மாட்டான். நான் ஒரு வீட்டுக்கு கடந்த இந்த வருஷம் மார்ச் மாதம் போயிருந்தேன். அந்த வீட்டுக்குள்ள 6 காரு நிக்குது. ஒரு பெரிய பணக்காரங்க, சோதரர் பெரிய வசதி படைச்சவங்க. அந்த பாஸ்டரை நீ கூட்டிட்டு போன ஒரு மீட்டிங் இருக்கும்போது, ஆனா ஸ்தோத்திரம் நான் அங்க போகும்போது அந்த சகோதரனுடைய கனவை ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிறார். என்னால் இந்த குடும்பத்திலிருந்து மீண்டு வர முடியல, இந்த குடும்பத்திலிருந்து மீட்க முடியல, இந்த குடும்பத்துக்குள்ளாக அடிமைத்தனத்தில் இருக்கிற கர்த்தர் என்னை கைவிட்டாரோ என்று நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனம் சோதரம். ஆனா கர்த்தருடைய ஆண்டவர் அவருக்கு தீர்க்கதரிசனமாய் சொன்னார், உன்னுடைய குடும்பத்துக்குள்ளாக மனைவி உன்னை அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிறார், உன் மாமனார் உன்னை அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிறார், உன் மாமியார் உன்னை அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிறார். இந்த அடிமைத்தனத்தில் எத்தனை நாளைக்கு வாழ்வது, இதுல இருந்து எனக்கு ஒரு சுயாதீனம் கிடைக்காதா என்று கேள்வியோட கண்ணீரோட நீ இருக்கிற அவருக்கு ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் சொன்னார், குறிக்கப்பட்ட காலத்துல இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். நான் சொன்னது மார்ச் மாதம். ஆனா சில மாதத்துக்குள்ள கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில ஒரு அந்த அடிமைத்தனத்தில் ஒரு விடுதலை கொடுத்தார். அதுபடினால் இன்றைக்கு பல விதத்துல நீங்க அடிமைத்தனத்தில் இருக்கலாம். குடும்பத்துக்குள்ள அடிமை, மாமியாருக்கு அடிமை, புருஷனுக்கு அடிமை. ஓ சோதரம், மனைவிக்கு விட அடிமையா இருக்கிறாங்க சில புருஷர்கள். சோதரம், மனைவி நின்னுனா நிக்கணும், போனா போகணும், உட்கார்னா உட்காரணும். என் மனைவி பேயா நிக்கிறான், நான் என்ன செய்யணும் தெரியல, இவற்றை வாழவும் முடியல சாவும் முடியலன்னு இருக்கிற ஓ சோதரம் புருஷர்மார்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். என் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த செப்டம்பர் மாதம் இந்த 2ஆம் தேதி ஒருவேளை நீ எந்த அடிமைத்தனத்தில் குடும்பத்தில் இருக்கிறாயோ, கர்த்தர் அந்த அடிமைத்தனத்துல உன்னை கைவிடாதபடி கர்த்தர் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்கிறீங்களோ இல்ல எனக்கு தெரியாது. ஆனா இங்க சொல்கிறார், அடிமைத்தனத்தில் இருந்து இது சிலவே ஜனங்களை கைவிடாத தேவன். நீ எந்த இடத்துல அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, உனக்குன்னு ஒரு சுயாதீனம் இல்லை, உனக்குன்னு ஒரு சுயாதீனம் இல்லாத நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற சில நபர்கள் கேட்பாங்க, புருஷன்ட்ட கேட்பாங்க, ஏங்க நான் கடை வீட்டுக்கு போயிட்டு வரணும், ஒரு 100 ரூபாய் கொடுங்க. தோந்திரம் 100 ரூபாய்க்கு எனக்கு ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்றேன். அப்ப தோந்திரம் புருஷன் மனைவி சொல்றாங்க, அம்மாட்டே கேளு. அப்பா நீ அவன் அம்மாவை கிட்ட இருக்கியா ஒன்னி கிட்ட இருக்காளா? தோந்திரம் அம்மாவிட்ட கேட்கணும், ஒன்னி அப்பா கட்டணும். அப்ப அவளை இன்னும் அடிமைத்தனத்துல தானே இருக்கா. உன்னால ஒரு மனைவிக்கு 1000 ரூபாய் உன்னால கொடுக்க முடியலையே. ஆனபடினால் இந்த அடிமைத்தனத்துல கைவிடாதபடி கர்த்தர் நடத்துவார். நானும் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட புதுசுல சோத்திரம் அடிமைத்தனத்துல வாழ்ந்த, பேச முடியாது, மூச்சு விட முடியாது, நின்னா குற்றம், உட்கார்ந்தா குற்றம், படுத்தா குற்றம், பேசின குற்றம், இப்படி எல்லாம் நான் அனுபவிச்சேன். ஆனா குறிப்பிட்ட ஒரு 83ல ரட்சிக்கப்பட்ட 87 வருஷம் வரைக்கும் அப்படி அடிமைத்தனத்துல நின்னா குற்றம்,
எந்த பாஸ்டர் மூலமா ரட்சிக்கப்பட்டேனோ, எந்த பாஸ்டர் எனக்கா ஜோம்னார்களோ அவர்களே என்னை குற்றப்படுத்தினார்கள். நின்னா குற்றம், பேசினா குற்றம், உட்கார்ந்த குற்றம், சாப்பிட்டா குற்றம். இப்படி அடிமைத்தனத்தில் தான் அந்த 83 இருந்து 87 வரைக்கும் வாழ்ந்த என் பெருமூச்சு சட்டத்தை கேட்டு ஆண்டவர் அங்க இருந்து கர்த்தர் அந்த 87வது வருஷத்துல அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் என்னை கைவிடாதபடி கர்த்தர் காத்தார். அப்ப அடிமைத்தனத்துல வாழ்கிற உங்க வாழ்க்கையில கைவிடாதபடி கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம், நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், அவர்களை கைவிடாத தேவன் உன்னை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இரண்டாவது சங்கீத புஸ்தகம் 71 சங்கீத புஸ்தகம் 94 14 வாசம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நிகழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். நம்முடைய சுதந்திரத்தை கைவிட மாட்டார். நம்முடைய சுதந்திரம் என்றால் அது பல விதத்துல நாம வேதத்துல பார்க்கிறோம். சொத்து நமக்கு ஒரு சுதந்திரம். சில நேரங்களில் நம்ம சொத்து, நம்முடைய நிலம், நம்முடைய சோத்திரம், ஆஸ்தி என்னை விட்டு கைவிட்டு போயிருவோ. என் சொத்தை எங்க அம்மா அப்பா என் தம்பிக்கு எழுதி கொடுத்துருவாங்களோ, என் சொத்தை என் தங்கச்சிக்கு எழுதி கொடுத்துருவாங்களோ, இந்த சொத்து நம்மளை கைவிட்டு போயிருமோ, இந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்காதோ. நான் எனக்கு சொல்றேன், நீ கர்த்தருடைய பார்வையில் சரியா இருந்தால் உன் சுதந்திரத்தை கர்த்தர் யாரை எடுத்துக் கொள்ளாதபடி உனக்கு கொடுத்து அதை கைவிட மாட்டார். ஒரு சுதந்திரம் கைவிடப்படாது, ஒரு சொத்து கைவிடப்படாது. உனக்கு உரியவைகள் உனக்கு கர்த்தர் தருவார். உனக்கு உரியகளை ஒருத்தர் கையை வச்சு எடுக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். உனக்குரியது உனக்குரியதுதான். ஏன் பயப்படுற? 4 பேர் இருக்கலாம். இப்போது எல்லா பிள்ளைகளும் எல்லாரும் ஒன்று போல நேசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நேசிக்கிறவங்களும் உண்டு, நேசிக்காதவங்களும் உண்டு. நான் பல இடத்துல பார்க்கிறேன். பொம்பளை பிள்ளை அதிகமா நேசிப்பாங்க, சோத்திரம். ஆம்பளை பையனை நேசிக்க மாட்டாங்க, சோத்திரம். ஒரு பிரதர் என்கிட்ட சொன்ன, என்னுடைய தங்கச்சிக்கு எங்க அப்பா சோத்திரம் அள்ளி அள்ளி கொடுக்கிறார். என் தங்கச்சி மாப்பிள்ளையும் சோதரம் ஜவுளிகரைக்கு போயாச்சுனா கூட கூட்டிட்டு போய் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் ஜவுளி எடுத்து கொடுக்கிறார். அதே நேரத்துல என் அப்பா கிட்ட நானே என் மனைவி கேட்டா 5,000 ரூபாய் கொடுத்து நீ போய் ஜவுளி கடையில ஜவுளி எடுத்துக்கொண்டு சொல்ற. 2 பேரும் நீ பார்த்த பிள்ளைதான்ப்பா, தோந்திரம். ஆனா மகளுக்கு மருமகனுக்கு 20,000 ரூபாய் ஜவுளி நீயே போய் கடையில எடுத்து கொடுக்கிற. சோதரம் பையனுக்கும் பையன் மனைவி மருமகளுக்கும் 5,000 ரூபாய் கையில கொடுத்து கடையில போய் எடுத்துக்கொண்டு சொல்ற. அந்த பையன் ஏன்ட்ட கண்ணீர் வடித்துட்டான். எங்க அப்பா இப்படி செய்யறார், என் தகப்பனார் இப்படி செய்தார். நான் ரொம்ப வேதனை அடைகிறேன் பாஸ்டர். இன்னும் இருக்கிற சொத்தும் கைவிட்டு போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. என் சுதந்திரத்தையும் வீடு இருக்குது, நிலம் இருக்குது, அது பிள்ளைக்கு எழுதி கொடுத்துருவாங்களோ என்ன பயமா இருக்கு. ஆனா நான் சொன்னேன், தம்பி உனக்குரியதை உனக்கு தரலாம், உனக்குரியதை உனக்கு கிடைக்கும். நீ ஜெபம் பண்ணு, நீ கர்த்தர் சமூகத்துல கண்ணீரோடு இரு. அப்படி செய்வதற்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அது அப்படியே ஒருவேளை அவர் கொடுத்துட்டாலும் நீ கர்த்தருடைய பிள்ளை, இரட்ட தனையா கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை கைவிடாதபடி நடத்தும். அந்த பையன் தம்பி அப்படியே அழுதுட்டார், அப்படியே சிரமப்பட்டுட்டார். என்னடா பஸ்ஸாண்டுக்கு பஸ் ஏற்றி விடும் போது கிட்டத்தட்ட 45 நிமிஷம் அந்த பஸ்ஸாண்டுல கண்ணீர் வடித்தார். அவனுக்காக அந்த 45 நிமிஷம் அந்த பஸ்ஸாண்டு நான் செலவு பண்ணேன். ஏன் இதை சொல்கிறார்? உங்களுடைய சுதந்திரம், உங்களுடைய சொத்து, உங்களுடைய ஆஸ்தியை கர்த்தர் கைவிட மாட்டார்.
கைவிடாது, கைவிடவே மாட்டார். இரண்டாவது சுதந்திரம் பிள்ளை. கர்த்தர் கொடுக்கிற பிள்ளைகள் நம்ம சுதந்திரம். உன் பிள்ளைய கைவிட மாட்டார். உன் கண்ணீர் வீண் போகாது. நீ நினைக்கிற என் பிள்ளை என்னை விட்டு போயிருவானோ, என் பிள்ளை என்னை கைவிட்டுருவானோ, ஆனா யாரு உன்னை கைவிட்டாலும் இயேசு உன்னை கைவிட மாட்டார். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கலாம். சில நேரங்கள்ல நம்ம பிள்ளைகளை நல்ல நேசிப்போம், நல்ல வளர்ப்போம், நல்ல பாசம் காட்டுவோம், நல்ல அன்பா இருப்போம். கல்யாணம் ஆச்சுன்னா கொஞ்சம் மனைவியோட சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிதான் எல்லாரும் நினைப்பான். அதனால அவ கொஞ்சம் கைக்குள்ள போறேன்னு நினைப்பா. மாப்பிள்ளைய அது எல்லாரும் விரும்புறது தானே. தோத்துற மாப்பிள்ளைய கைக்குள்ள பட்டுக்கிடணும். உடனே ஏன்டா அப்படி சொல்லி இருக்கிறாங்க, கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி என் பையன் அப்படி ஏன்ட்ட இருப்பான் ஐயா, தோத்துறோம் அப்படி இருப்பான், அப்படி செய்வான், அப்படி செய்வான், அப்படிலாம் தான் இருந்தான். இன்னைக்கு நீ கைவிட்டு அவளோடு சேர்ந்து அப்படி போறான் என்று கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற அனைவரும் உண்டு. பிள்ளைகளை கைவிடுறாங்க, பெற்றோர்களை பிள்ளைகளை கைவிடுறாங்க. அதை யார் உன்னை கைவிட்டாலும் தேவன் ஒருபோது உன்னை கைவிட மாட்டான். சுதந்திரத்தை கைவிட மாட்டான். உன் பிள்ளைய கைவிட மாட்டான். நீ நினைக்கிறல்லவா, கல்யாணம் ஆனா கைவிட்டுட்டு போனா போகட்டும், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். தோத்துறான், அவன் கைவிட்டுடலாம். ஒருவேளை அவன் தகப்பவனை கைவிட்டுடலாம். ஆனா உன்னை ரட்சித்த ஆண்டவர், உன்னை அபிஷேகித்த ஆண்டவர், உன்னை அழைத்த ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை கைவிட மாட்டேன். மூன்றாவதாக இந்த ஒரு வார்த்தையோட முடிக்கிறேன். 1 நாளாகமம் 28 20வது வசனம் பின்பகுதியில் இப்படியாக சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த சகல காரியங்களையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். எதை கட்ட ஆரம்பித்தியோ, ஏதாவது உன்னை கட்ட ஆரம்பித்திருக்கலாம். கட்ட ஆரம்பித்த ஒன்ன அது கட்டி முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கல்யாணம் முடிக்க ஆரம்பிச்சிட்டார், தாலி கட்டுறது வரைக்கும் உன்னை கைவிட மாட்டார். அவர் தாலி கட்ட முதல்ல கைவிட்டுருவாரா, அப்பவும் கைவிட மாட்டார். சாலமோன் ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தான். நீ எதை கட்டி ஆரம்பித்து சோத்திரம் இன்னும் முடிக்க முடியாத நிலைமையில கைவிட்டுருவாரோ, பாதியில நின்றுமோ, முடிக்க முடியாதோ, வீடு கட்டி முடிக்க முடியாதோ, அப்படிப்பட்ட ஒரு கேள்வியோடு இருந்தன்னா நீ கட்ட ஆரம்பித்தத அதை கட்டி முடிக்க என் தேவன் உதவி செய்வார். உன்னை கைவிட மாட்டார். கட்டிட்டியா, ஒரு வீடு கட்டுறான், வேதவசன சொல்லுது, கர்த்தர் வீடா கட்டாராயில் கர்த்தருடைய பிரயாசம். கர்த்தர் வீட கட்ட சொல்லி கட்டனா கட்ட முடிக்க உதவி செய்வார். நான் அடிக்கடி பிரசத்துல சொல்லுவேன், எல்லாரும் வீடு கட்டுறாங்கன்னு நீ கட்டாது. நான் இதுவரைக்கும் வீடு கட்டல. என் மனைவி சொல்லுவாங்க, வீடு கட்டுங்க, வீடு கட்டுவோம் 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 கட்டுவோம். கட்டல. கட்டதுக்குள்ள அந்த சூழ்நிலை அல்லது அந்த ஆவியானுடைய அந்த நடத்தல் இதுவரைக்கும் இல்லை. கட்டனா கட்டர் கட்டி முடிச்சிருவான். விசுவாசத்தோடு கட்டது வேற. அதை நான் விவரிக்க விரும்பல. நான் விசுவாசத்தோடு கட்டணும்னா பாதியில நீக்கி அதை நான் விவரிக்க விரும்பல. ஆனா கட்டர் இதை கட்டுன்னு சொல்லி அந்த வார்த்தையின் படி கட்டினா கட்டாய கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். உன்னை கைவிட மாட்டார். எல்லாரும் கட்டுறாங்க, நானும் கட்டுறேன். நான் எப்போதுமே சொல்ல, இந்த ஆலயம் கட்டுற சில சின்ன பாசரம் கட்ட சொல்லுவேன். ஆலயம் கட்ட விரும்புதல் சரி,
உனக்கு 50 பேர் வருவாங்கன்னா முதல்ல ஒரு 100 பேர் வர்ற மாதிரி ஆலயத்தை கட்டு. 50 பேர் வராங்கல்ல, ஒரு 100 பேர் வர்ற மாதிரி சிம்பிளா சூப்பரா லுக்கா ஒரு ஆலயத்தை கட்டு. 50 பேர் வருவாங்க, இவர் 500 பேர் போக ஆலயத்தை கட்டி இருப்பார். இது கட்ட முடியாம கர்த்தர் கைவிட்டு விட்டீரோ, இதை கைவிட்டு விட்டீரோ, இந்த ஆலயம் கட்ட முடியாது. கர்த்தர் சொன்னா கட்டு, கட்டனா கட்டு முடிப்பார். செலவிட்டு சொன்ன அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான். கர்த்தர் சொன்னார் கட்டுனா கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். அவனை கைவிடல. ஆனா சொல்லாதபடி நம்ம கட்டினா அது பாதியில நிற்கும். ஆனா கர்த்தர் சொல்லி நீ கட்டும் போது கர்த்தர் கட்டாயமா கட்டி முடிப்பார். அது கட்டணமா இருந்தாலும் சரிதான், அது கல்யாணமா இருந்தாங்க. கல்யாணம் அந்த பிள்ளைய கட்டு அப்படின்னா கட்டு. கட்டாதுன்னு சொன்னா கெட்டாத. கெட்டாதுன்னு சொல்லி கெட்டி இன்னைக்கு நாய் பேய்மா நிக்குது. நான் பார்க்கிறேன் எத்தனை பேருக்கு தீர்க்க தரிசனம் ஆண்டவர் வார்த்தை சொல்லி இருக்கிறார். இவனை கட்டாத, இவன் கட்டினவன் லைஃப் பாலா போயிரும், இவன் நல்லவன் இல்ல சொல்லி கட்டி முடித்து இன்னைக்கு பிரிஞ்சு வாழ்கிற குடும்பங்கள் அநேக குடும்பங்களை பார்க்கிறேன். வீடு கட்டினாலும் சரி, கல்யாணம் பண்ணினாலும் கட்டினாலும் சரி, ஆலயத்தை கட்டினாலும் சரி, ஓ சோதர தேவன் ஒரு வார்த்தையை சொல்லி நீ கட்டுவாய் என்றால் கட்டாயம் உன்னை கைவிடாதபடி கட்டி தீரும் மட்டும் கர்த்தர் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய நாமமே இன்னைக்கு செய், இந்த 2ஆம் தேதி செய். அடிமைத்தனத்துல வாழுகிற உன்னை கைவிட மாட்டேன். 2வது உனக்குள்ள இருக்கிற சொத்து, அது உன் பிள்ளைய கர்த்தர் கைவிட மாட்டார். 3வதாக எதை கட்ட ஆரம்பிக்கிறியோ அதை கட்டி முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இந்த 3 வார்த்தைகளை கர்த்தர் இந்த 2ஆம் தேதியில உங்களோடு கூட பேசுவார் என்றால் இதை சிந்திங்க, செயல்படுங்க. ஆண்டவர் பேசுவார்னா கொஞ்சம் யோசிங்க, அவசரப்படாதீங்க. எந்த காரியத்திலும் அவசரப்படாதீங்க. விடுவிக்கிறதுக்கு, அடிமைத்தனத்தில் இருந்து கைவிடாதபடி அவளை காப்பாற்றுறதுக்கு ஒரு காலத்தையும் ஒரு மாதத்தையும் ஒரு நாளையும் ஒரு ராத்திரியை கர்த்தர் வைத்திருந்தார். சொந்தத்தை கைவிட மாட்டார், உன் பிள்ளையை கைவிட மாட்டார், ஒரு சொத்தை கைவிட மாட்டார். உனக்கு உள்ளது உனக்கு தருவார். 3வது ஆண்டவர் வாக்கின்படி எதை கட்ட தொடங்கினாயோ அதை கட்டி முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். இது இந்த மாதம் 2ஆம் தேதியில் ஆண்டவர் கொடுக்கிறோம். ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் இதுவரைக்கும் எங்களை ரட்சித்த நாள் முதல் கொண்டு கைவிடாதபடி காட்டு வருகிறேன். இன்னும் அனைவர் கைவிடப்பட்ட நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் எத்தனையோ குடும்பங்களை பார்க்கிறேன். எத்தனையோ குடும்பத்தில் கைவிடப்பட்ட நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற மாமியார் உண்டு, மாமனார் உண்டு, புருஷன் உண்டு, மனைவி உண்டு, பெற்றோர்கள் உண்டு. இவர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால் இந்த செப்டம்பர் மாதத்துல கர்த்தர் அவர்களை கைவிடாதபடி கரம் பிடித்து நடத்தும்படி ஆட்சி. 2வதாக உன் சோதரத்தை கைவிடும். நீ நினைக்கல ஒருவேளை எனக்கு சோத்திரம் எங்க அப்பா, ஓ சோத்திரம் எங்க அம்மா எனக்குள்ள பங்கை தங்கச்சிக்கு கொடுத்துருவாங்களோ, அக்காவுக்கு கொடுத்துருவாங்களோ, தம்பிக்கு கொடுத்துருவாங்களோ, சோத்திரம் எந்த அந்த சூழ்நிலையில இருக்கலாம். ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் கைவிட மாட்டார். ஒரு சொத்தை உன்னை கைவிட மாட்டார். ஒரு சொத்தை ஒருவனா அதை அபகரிக்க கர்த்தர் விடவே மாட்டார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ஒருவேளை இந்த சோதர சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் கைவிடாத தேவன். உனக்குரியதை உனக்கு தருவார். மனுஷனோடு போராடாத, தேவனோடு போராடு. 3வதாக தேவன் சொல்லி ஆலயத்தையோ திருமணத்தையோ வீட்டையோ கட்டுவாய் என்றால் கட்டி முடிக்கிற வரை
கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். சாலமோனுக்கு சொன்னார், அவன் ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனத்தை நிலைநிற்க பண்ணுவேன் என்று சொன்னார். அவன் கட்ட ஆரம்பித்தான். அந்த கட்டி முடிக்கிற வரை கர்த்தர் அவனை கைவிடவர். நல்ல வார்த்தைகள், நல்ல செய்திகள், நல்ல வசனங்கள், நல்ல பிதாவே ஆசை கிருபைகளோடு கூட இருக்கும். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு மாற்றங்கள் திருப்பங்கள் உண்டாக கைவிடாதபடி காத்துக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபக்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவா, சீராட்டுவா, தாலாட்டுவா, சீராட்டுவா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார்.